முறுக்ஸ் வேணுமாடா? முறுக்ஸ் இந்தா, உனக்கு வேணுமா முறுக்கு? இந்தா, மலைக்கு அவனுக்கு மொறுன்னு முறுக்கு வேணுமா? இந்தா, மலைக்கு மொறுன்னு முறுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சாப்பிட்றானுங்க. ஏண்டா, மழையில் நினைஞ்சா இவங்களை காக்கா மண்டை இதாக இருக்கும், காக்கா மண்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி பாவம் மலையில் நினச்சிட்டு கிடக்காங்க. அடுத்தது அண்டங்காக்கா வருவாங்க. அவங்கள பார்த்தா ஷைனிங்காக, மலையில் நினைஞ்சாலும் ஷைனிங்காக அழகாக இருப்பாங்க. அது எப்படின்னு தெரியல. அடுத்தது வருவானுங்க, காமிக்கிற பாருங்க. அவ்வளோ அழகாக ஷைனிங்காக வழவலன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. சீரம் போட்ட மாதிரி இருக்கும் அவனுங்க ஹேரெல்லாம். நான் சொன்னேன் அந்த ராஜதொண்டை எவ்வளோ மழை பெஞ்சாலும் இவன் மட்டும் ஷைனிங்காக அவ்வளோ அழகாக இருக்கான். இவன் மேலே வந்து இந்த தாமரை இலையில் பட்ட மலை அந்த தண்ணீர் துளி போல் அப்படியே கரைஞ்சி அப்படியே ஓடிடும், வலிக்கிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். அதனால் இவன் மட்டும் நல்லா ஷைனிங்காக இருக்கான். எவ்வளோ ஷைனிங்காக இருக்கான். இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இவன் வந்து அந்த ஷைனிங்காக இருப்பான். அந்த காக்கா மண்டை மாரி இல்லை. அது எப்பட்றா? உன்னோட சீக்ரெட் என்னடா சொல்லுடா. இல்லை ஷைனிங்காக அழகாக இருக்கிற, கொஞ்சம் கூட மழையில் நினையாமல் எப்பட்றா இருக்க? அவன் மேலே மழை தண்ணி பட்டு அப்படியே வலிக்கிக்கிட்டு போயிருந்தாடா.